ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துல இருந்து ரிலீஸ் பண்ண ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன்ல கோச் அண்ட் கோச் பேராங்கிற போஸ்டிங்க்கு ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி பிளஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இந்த ஜாப்க்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா 35,600ல இருந்து 1,30,800 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்றது லாஸ்ட் டேட்டா 25 ஜனவரி 2026 வரையும் டைம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இவங்களோட அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டட் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துல இருந்து 5 ஜனவரி 2026 அன்னைக்கு இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அதுல அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் டேட்டா 5 ஜனவரி 2026ல இருந்து 21 ஜனவரி 2026 வரையும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கோச்சிங்கிற போஸ்டிங்க்கு 30 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரியா 35,600ல இருந்து மேக்ஸிமம் 1,30,800 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 3 இயர்ஸ் ஆர் அபோவ் உள்ள எனி டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் ஆர் சர்டிபிகேட் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்க்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பிளஸ் நீங்க கம்பல்சரி நேஷனல் ஆர் இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு மினிமம் ஏஜ் லிமிட்டா 21 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் கேண்டிடேட்ஸுக்கு 50 இயர்ஸும், ஜென்ரல் கேட்டகரி சேர்ந்தவங்களுக்கு 45 இயர்ஸும், விடோ கேண்டிடேட்ஸுக்கு 50 இயர்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வேகன்சியை கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜென்ரலுக்கு 4, ஜென்ரல் உமனுக்கு 2, இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி டோட்டலா 30 வேகன்சியும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கோச் பராங்கிற போஸ்டிங்க்கு 4 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் ஸ்டார்டிங் சேலரியா 35,600ல இருந்து மேக்ஸிமம் சேலரியா 1,30,800 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க 3 இயர் அபோவ் 3 இயர்ஸ்ல எனி பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்ககிட்ட நேஷனல் ஆர் இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண சர்டிபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்டா மினிமம் 21 சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா 55 சொல்லியிருக்காங்க. இந்த 4 வேகன்சியை ரிசர்வேஷன்ஸ் படி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டிசிப்ளின் வைஸ் வேகன்சி பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அத்லெட்டிக்ஸ்க்கு 4 போஸ்டிங், பேட்மிண்டனுக்கு 1, பாஸ்கெட் பாலுக்கு 1, பாக்ஸிங்க்கு 1, இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டலா 24 டைப்ஸ்க்கு 34 போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு உங்களுக்கு 3 ஸ்டேஜஸ்ல லெவல் 1ல மார்க்ஸ் ஸ்கோர்ட் இன் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு 25 மார்க்ஸும், மெடல்ஸ் ரிசீவ்ட் இன் ஸ்போர்ட்ஸுக்கு 15 மார்க்ஸும், கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 10 மார்க்கும், டோட்டலா உங்களுக்கு லெவல் 1ல 50 மார்க்ஸுக்கும், லெவல் 2ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு 10 மார்க்ஸுக்கும், ஸ்போர்ட்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் 25 மார்க்ஸுக்கும், டோட்டலா உங்களுக்கு லெவல் 2 35 மார்க்ஸுக்கும், லெவல் 3ல உங்க ஸ்பெசிபிக் ஃபீல்டுல உங்க பர்ஃபார்மன்ஸுக்கு 15 மார்க்ஸும், டோட்டலா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கோச் பரா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் கோச்சுக்கு உங்களுக்கு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 1ல உங்களுக்கு மெடல்ஸ் ரிசீவ்ட் இன் ஸ்போர்ட்ஸுக்கு 30 மார்க்கும், கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 20 மார்க்கும், டோட்டலா உங்களுக்கு லெவல் 1 50 மார்க்ஸ்க்கும், லெவல் 2ல உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸ்போர்ட்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் 25 மார்க்ஸ், டோட்டலா உங்களுக்கு 35 மார்க்ஸுக்கும், லெவல் 3ல உங்களுக்கு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் இன் டிசிப்ளினுக்கு உங்களுக்கு 15 மார்க்ஸும், டோட்டலா உங்களுக்கு 3 ஸ்டேஜஸ் சேர்த்து 100 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கால்குலேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட் இன்டர்நேஷனல், நேஷனல், ஸ்டேட் லெவலுக்கு கோல்டு அடிச்சவங்களுக்கு எவ்வளவு மார்க், சில்வருக்கு எவ்வளவு மார்க், இதெல்லாம் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க கொடுத்திருக்காங்க. அந்த செலக்ஷன் ப்ராசஸ் மெரிட் லிஸ்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்றப்ப அதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு இங்க சொல்லியிருக்காங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஐடி ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு ஆர் பாஸ்போர்ட் ஆர் ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியை சேர்ந்த பர்சன் இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட், யூஜி பிஜி டிகிரி சர்டிபிகேட், டிப்ளமோ சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், மெடல் சர்டிபிகேட், இது எல்லாமே நீங்க அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜாப் தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.